அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஆமாக்கா சொல்லு மதனி. சொல்லுங்க மதனி. அத்தை எல்லாரும் கேக்குறாங்களா? சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க மதனி சொல்லுங்க. ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சிந்து கல்யாணம் நின்னதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா சம்பந்தம் இருக்கு. என்ன இப்ப உங்க எல்லாத்துக்கும்? சரத்து என்னடா அத்தை என்ன சொல்றாங்க? அத்தை என்ன சொல்றீங்க? நீங்க காரணமா? சொல்லுங்க அத்தை. நீங்க தானடா சொல்லுன்னு சொன்னீங்க, அதனால ஆமான்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற? மதனி என்னடி இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே? கிளம்புறேன். இப்பவே இந்த நிமிஷமே கிளம்புறேன். பெரியமா ஜீவா பேசாம இரு. அத்தை மேல என்ன தப்பு இருக்கும்? எல்லாமே சித்தார்த்து பண்ணது. என்ன அத்தை சொல்லிதான் சித்தார்த்து பேசினானா? அவன் மனசுல இருந்து வந்த வார்த்தை தானே. அவன் பேசுனதுக்காக மட்டும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். வேற எதுக்காகவும் இல்ல. எதுக்காக தேவையில்லாம இப்ப கோபப்பட்டுட்டு? அப்படி இல்லடி, இதெல்லாம் நீ பார்க்காம இருந்திருந்தேனா இப்ப இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல. பார்க்காம இருந்திருந்தா இப்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு தானே இருப்பேன். இப்ப வந்து நீங்க எல்லாருமே எனக்கு ஆறுதலுக்கு இருக்கீங்க. ஆனா அப்போ சிந்து சரத்து இந்த பேச்சை இதோட விட்டுறலாம். நான் அழக்கூடாது அவ்வளவுதானே. அழ மாட்டேன். ஓகேவா? இனி பழையபடி எல்லாரும் நம்ம வீட்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம். பாப்பா அதெல்லாம் என்னால முடியும் தீர்வானா. என் கூட தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களே. ஐயோ சிந்து உனக்கு புரியல. சித்தார்த் ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் உனக்கே தெரியும். ஆனா இப்போ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நீ மட்டும்தான். பெரியமா சொன்னாங்க குடிகாரனை நம்பி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ திருத்துவான அவ வாழ்க்கைய பாழாக்குவீங்களான்னு. அது வேற எது வேற. அவன் உனக்காக மட்டுமே இந்த அளவுக்கு படிச்சு ஒரு பிசினஸ் மேன் ஆகி இவ்வளவு டேலண்டா வந்தானா அது உனக்காக மட்டும்தான். அது யாருக்கு புரியுமோ இல்லையோ உனக்கு நல்லா புரியும். அப்படிப்பட்டவன் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துவானா? இப்ப என்ன அவன் தானே கஷ்டப்படுத்தினா? ஐயோ சிந்து நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜீவா சொல்லு சரத்து, நீ அது சொல்லு. இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு போய் கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா சிந்துவோட பாசத்துக்கு முன்ன சித்தார்த்த அடங்கிதான் போவான். அவனால இப்படி எல்லாம் பேச முடியாது. சரிடா எல்லாம் சரிதான். ஆனா இப்போ பேசிட்டானே என்ன பண்ண சொல்ற? அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியமா மட்டும்தான். அவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் சிந்துவ சித்தார்த்து பேசுற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க. நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா பேசுனது சித்தார்த்து தானே. இருக்கட்டும். ஆனா இந்த கல்யாணம் ஏன் நிக்கணும்னு வேதவழி பெரியமா நினைக்கணும். அவங்களுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு அது எனக்கு தெரிஞ்சாகணும். சரத்து நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். நம்ம கார்டன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது வேதவழி பெரியமா பேசுனத கேட்டேன்னு. எதுக்காக அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஜீவா ரத்னப்பா வைரப்பா ஆமாண்டா போதும் இதோட விடு. யாரு என்ன வேணாலும் பேசட்டும்டா. ஆனா சித்தார்த்த அப்படி பேசி இருக்க கூடாது. நம்ம சித்தார்த்த நம்பினாடா இல்லையா? அந்த நம்பிக்கை அவன் ஏமாத்தலாமா? எனக்கு அவன் மேல மட்டும் தாண்டா கோபம். வேற எதையும் யோசிக்க தோணல. இங்க பாரு ஜீவா, கல்யாணம் நின்னு போச்சுன்னு அப்பா யார்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியாம உழைஞ்சு போய் உக்காந்து இருக்காங்க. இதுல இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வேணாண்டா. அவங்க கஷ்டப்பட வேண்டாம். சரத்து நானும் அதைத்தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல யாரும் கஷ்டப்படக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை ஏமாத்தலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்த கூடாது. வேதவழி பெரியமாவை நம்ம எந்த அளவுக்கு நம்பணும். ஆனா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னடா என்ன தெரியணும்? ரத்னமாமா இனி நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். வேண்டாம் நல்லதோ கெட்டதோ அது என்னோட போகட்டும். இங்க யாரும் பேச வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். என்னடா என்னாச்சு? ஏன் அப்பல இருந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? மாமா எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ண வந்திருக்கேன். என்ன ஜீவா என்ன டவுட்? வேதவழி பெரியமாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அக்காவை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? மாமா நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். போதும் ஜீவா, இதோட பேச்ச விட்டுரு. எல்லாரும் உள்ள போங்க. வைரம் சொல்லனே, நம்ம கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க ஊர்ல இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார்கிட்டயும் கால் பண்ணி சொல்லு கல்யாணம் நின்றுச்சுன்னு. சரிங்க அண்ணே. மாமா ஒரு நிமிஷம். என்ன ஜீவா? எனக்கு வேதவழி பெரியமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். டேய் என்னடா என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? சொல்லு, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்னு சொல்லுங்க. அப்புறம் சித்தார்த்துக்கு உங்களுக்கு என்ன பகன்னு சொல்லுங்க. ஜீவா போதும். வேதவழி அக்காவை தர கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல. தப்பு பண்ணதெல்லாம் சித்தார்த். இங்க வந்து அக்கா கிட்ட ஏன் இவ்வளவு பேச்சு பேசுற? அதுவும் அவங்க நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இல்ல மாமா. ஏய் டேய் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்ப என்ன நான் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? சொல்றேன்டா எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ அக்கா நீ வேற. அவன் சின்ன பையன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்.
இல்ல இல்ல, அவன் இந்த வீட்டுக்காக பேசுறான். உங்க எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். அந்த பாசத்துல வந்த பேச்சுதான் இதெல்லாம். இங்க பாருடா, இந்த குடும்பத்தை நான் கெடுக்க வந்தவன் தானே நினைக்கிற? அதுக்காக தானே இவ்வளவு கேள்வியும் கேக்குற? ஆமா ஆமா, அதுக்காக தான் கேக்குறேன். அதுக்காகவே நான் சொல்றேன்டா, இந்த ஊருக்கு நான் வந்ததுமேவும் உங்களை பாக்குறதுக்கு முன்ன நான் பார்த்த முத ஆள் சித்தார்த்து தான். சித்தார்த்தா? அத்த, அப்பனா சித்தார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சரத்து, அவங்கிட்ட பேசிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் நுழைஞ்சேன். அத்த, அதை ஏன் இவ்வளவு நாள் எங்க கிட்ட சொல்லல? சொல்லணுங்கிற அவசியம் வரலடா. அவசியம் வரலையா இல்ல இத மாதிரி பிரச்சனை வரலையா? டே ஜீவா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னை பத்தி இல்லடா, இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல உங்க எல்லார் பத்தியும் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டாதானே என் வாயில இருந்து எல்லா உண்மையும் வரும்னு நினைக்கிற? அது வந்து தெரியும்டா, தெரியும். சொல்றேன்டா, என்னை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியணும், அவ்வளவுதானே? ரத்தனம், இவ்வளவு நாள் நீயும் கேட்ட, ஏன் இப்ப இந்த கல்யாணத்துக்கு கூட அண்ணன் வருவானா, அண்ணன் பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்களா? நான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு சொல்லிட்டு வரேன், அவங்கள கையோட கூட்டிட்டு வரேன், இந்த மாதிரி எவ்வளவோ சொன்னேன். ஆனா இது எதுக்குமே நான் பிடி கொடுத்து பேசல. ஏன் தெரியுமா? அக்கா சொல்லு. என் குடும்பத்தை பத்தி இது வரைக்கும் நான் யார்கிட்ட எதையும் சொல்லலனா அது ஏன் தெரியுமா? ஏன்க்கா ஏன் சொல்லல? நீ வந்த நாள்ல இருந்து நாங்க திரும்ப திரும்ப எல்லாத்தையும் கேட்டிருப்போம். உனக்கு அது கேட்டாலே பிடிக்காது. ஏன்க்கா, என்ன ஆச்சு? உன்னோட குடும்பம்லாம் என் குடும்பமா இப்ப நான் நினைக்கிறது உங்களை மட்டும்தான். ஏன்னா நான் பெத்த பிள்ளையோ, என் மருமக, என் பேர பிள்ளைக யாருமே இல்ல. இல்லனா இல்லனா இல்ல, எல்லாருமேவும். மதனி, அழுகுறீங்களா? என்ன மதனி, என்ன ஆச்சு? அக்கா சொல்லுக்கா, என்னக்கா? ஐயா அக்கா, நீ அழுகுறியா? இவ்வளவு நாள் உன்ன இல்லக்கா, நீ அழுகுறத பார்க்க முடியல. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம், எப்பவும் போல இந்த வீட்ல இரு. ஆமாக்கா, மரகத சொல்றது சரிதான். அக்கா நீ உள்ள போ. வைஷு, நீ உள்ள கூட்டிட்டு போ. இல்லடா, இல்ல இல்ல, அழக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துலதான் இவ்வளவு நாள் இருந்தேன். என்ன அறியாம நான் அழமாட்டேன், அதெல்லாம் அழமாட்டேன். அத்தை, என்ன பிரச்சனை சொல்லுங்க. ரத்னம், உனக்கு தெரியும்ல, இந்த பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ நான் இந்த வீட்டை விட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா? இருக்கும்க்கா. வெளியூருக்கு போய் ரொம்ப சந்தோஷமா தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்க மச்சான், உன் அண்ணன், உன்னோட அண்ணி, அப்புறம் பேர பிள்ளைங்க எல்லாருமே ஒரே வீட்டுல உங்கள மாதிரி தான். ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ எல்லாரும் ட்ரிப் பிளான் பண்ணோம். அப்பதான் எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு. அப்பவே எல்லாரும் போக வேண்டாம், ட்ரிப்ப கேன்சல் பண்ணாங்க. நான் தான் கேட்காம பேர பிள்ளைகளாம் அழுகுதுங்க, இந்த வயசான கிழவிக்காக பிள்ளைங்க சந்தோஷத்தை ஏன் பாழாக்குறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அதோட எல்லாருமே போயிட்டாங்க. அக்கா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அக்கா இதெல்லாம் ஏன்க்கா சொல்லல? அப்பனா நம்ம குடும்பம் எல்லாம் போயிடுச்சுடா என் கைய விட்டு. அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. 6 மாசமா வீட்டுக்குள்ளே அடைஞ்சுதான் கிடந்தேன். ஏகப்பட்ட சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யலான்னு அங்க இருந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதோட நானும் போயிடலாம் தான் முடிவு பண்ணேன். ஆனா உங்களெல்லாம் பார்க்காம மனசு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த வீட்டுல ஒண்ணு மண்ணமா இருந்தவங்க. உங்ககிட்ட எதையும் சொல்லாம உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு போக மனசு இல்லடா. அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ரத்னம், இங்க வந்து பார்த்ததும் நீங்க வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் உங்க கூட சந்தோஷமா பேசி இந்த மாதிரி ஒண்ணு மண்ணுமா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா ஒரு பயம், என் குடும்பத்தை இழந்த மாதிரி உங்க யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு. அதுக்குதான் உங்க எல்லாத்துக்கும் என் மேல வெறுப்பு வர்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப கோபப்பட்டு பேசினேன். எல்லாருமே திட்டினேன். என்ன பத்தி எதுவும் உங்ககிட்ட சொல்லல. சொல்லி அதனால நீங்க என்ன நல்லா பாத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டணும். கோபம் வந்தா இதோ ஜீவா பேசுறானே அந்த மாதிரி என்ன திட்டணும். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். அதனாலதான். அக்கா எப்படிக்கா இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல வச்சுட்டு அச்சா அண்ணன் பிள்ளைங்க? அக்கா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லடா, அப்போதைக்கு அங்க இருந்த நிலைமைக்கு நானே என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல முழிச்சுக்கிட்டு நின்னு. எனக்கு எதையும் யாரையும் யோசிக்க தோணல. சரி விடுங்க, போனது போச்சு. இத நான் என்னோட குடும்பமா தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உங்ககிட்ட கோபமா பேசினாலும் டெய்லி மன நிறைவாதான் தூங்கினேன். ஆனா என் மனசுல ஒரு விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுதான் சித்தார்த். இந்த ஊருக்கு வந்ததுமே ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சே நான் சித்தார்த்த பாத்துட்டேன். ரயில்ல இருந்து இறங்கும் போது ஸ்லிப் ஆனேன். அவன் தான் ஓடி வந்து பிடிச்சான். என்ன கை தங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சான். அப்பா அவன் கிட்ட யதார்த்தமா நீ யாரு என்னன்னு பேசும்போதுதான் அவன் பேசுனது. ஓ, லட்சுமி மகனானி. ஆமா ஆமா ஆமா, ரத்ன ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இனி போய் தான் சம்பந்தப்படுத்திக்க போறேன். புரியலையே.
சரி சரி அத நான் சொல்றேன். அந்த பொண்ணை பிடிக்குங்கிற ஆனா அந்த குடும்பம் எதிரிங்கிற. அது எப்படி எதிரி குடும்பத்துல பொண்ணு மட்டும் வேணும்னு நினைக்கிற? ஏண்டா எப்படிரா முத அந்த பொண்ணு இதெல்லாம் ஒத்துக்குவாளா? இல்ல அந்த குடும்பம் தான் உன்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குமா? ஹலோ ஹலோ, அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அவ ஒத்துக்கிறாளோ ஒத்துக்கலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் கூட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பா. டேய் ஏய் அதை விடு. ஆமா, நீ எதுக்கு ரத்ன குடும்பத்துக்குள்ள போற? இவ்வளவு டீடைல்ஸ் என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எங்கடா கேட்டேன்? நீ தான் பெருமையா என் சிந்துன்னு பேசுன. அது ஒண்ணு இல்ல, எப்பவும் என் மனசு ஃபுல்லா என் சிந்து தான் இருக்காளா, அதனால யார்கிட்ட என்ன பேசினாலும் சிந்து நினைப்பு தான் வருது. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல், உனக்கெல்லாம் புரியாது. எனக்கு சரி சரி. ஆமா உன் பேர் என்ன சொன்ன? சித்தார்த். எஸ், சித்தார்த் அபிமன்யு. அபிமன்யு. சரி சரி, இங்க பாருடா, நீ சிந்துன்னு சொல்லி இவ்வளவு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு பேசுறியே, அந்த பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியலையே. ரத்தன வீட்டுக்கு நான் சொந்தக்காரி தான், ஆனா கொஞ்சம் உறவாட வரல. எனக்கும் ஒரு வகையில அவங்க பகையாளி தான். அதனாலதான் அந்த சிந்துவ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பெங்களூர்ல இருக்காங்க, அந்த பையனுக்கு மட்டும் நான் கட்டி கொடுத்தேனா எனக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்கும். காசா? ஆமா ஆமா. ஏய் லூசு மாதிரி பண்ணாத. உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேளு, நான் கொடுக்கறேன். கோடி கணக்கா கூட கொடுக்கறேன். அதை விட்டுட்டு சிந்து வேண்டாம் வேண்டாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது. இனி தெரிஞ்சுக்க தானே போறேன். ஹேய் என்னடா, உன்னை விட நான் வில்லாதி வில்லிதான். பாக்கலாமா யாரு ஜெயிக்கிறான்னு? ஏய் இங்க பாரு. வேதவள்ளி. வேதவள்ளி, இந்த வேதவள்ளி எதையாவது நினைச்சா அத கண்டிப்பா முடிப்பா. நல்ல வேலை ரத்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னேவும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அதுக்கு தக்கன அந்த குடும்பத்துக்கிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி சிந்துவ நான் நினைச்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஏய் இங்க பாரு வேண்டாம் வேதவள்ளி. என்னடா பதற? என்கிட்ட சொன்னது எல்லாம் தப்பா போச்சோன்னு நினைக்கிறியோ? ஹே ஹே வேதவள்ளி, என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? அது எப்படி நான் தப்பா போச்சோன்னு நினைப்பேன்? உன்கிட்ட சொன்னது நல்லதுன்னு நினைப்பேன். மறைமுகமா முதுவுக்கு பின்னாடி பேசுறதை விட இப்படி எதுக்கு நின்னு பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். போ ரத்ன வீட்டுக்கு தானே போற, டெய்லி நாங்க சிந்துவ பக்கம் வருவேன். வரும்போது உன்னை மீட் பண்றேன். அப்புறம் என்னை பத்தி நீயும் முழுசா தெரிஞ்சுக்குவ. டேய் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போறவடா. அந்த குடும்பத்துக்குள்ள பகையை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ணுவேன், பாக்குறியா? பாக்கலாம். கண்டிப்பா பாப்ப. உன் கண் முன்ன ஏன் சிந்து கழுத்துல நான் தாலி கட்டி அவ கைய பிடிச்சி நான் கூப்பிட்டுட்டு போவேன். நடக்கும் வேதவள்ளி, அத நீ பாக்கதான் செய்வ. ஓகேடா, சவாலுக்கு நான் ஓகே. என்னதான் முட்டி மோதினாலும் அந்த குடும்பத்துக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாசத்தை காமிச்சேனா நம்புவாங்கடா, பகையை காமிச்சா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. நானே அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறது பாசத்தை காமிச்சு மட்டும்தான். பாசத்தை காமிச்சேவும் ஏன் காரியத்தை நான் எப்படி சாதிக்கிறேன் மட்டும் பாரு. நான் பகைய காமிச்சு என் காரியத்தை எப்படி சாதிக்கிறேன் பாரு. போக்குறேன். சித்தார்த் சிந்து மேல எவ்வளவு உயிரா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அவன் அவங்க அப்பையும் பேரு அம்மா பேருலாம் சொன்னதுமேவும் நான் இந்த வீட்டுல இருந்தவ தானே. அபிமன்யுவை பத்தி எனக்கு தெரியும், லட்சுமிய பத்தியும் தெரியும். லட்சுமிக்கு பிறந்த புள்ள இந்த அளவுக்கு பகையை வச்சிட்டு இருக்கானான்னு அவங்கிட்ட அதுக்காகவே நான் சொன்னேன். சிந்துவை நினைச்சு ஏமாறாத, ஏன்னா நான் இங்க வந்ததேவும் எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கதான். அவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுன்னு சொல்லி நான் அவனுக்கிட்ட சவால்லாம் விட்டு பேசிட்டு வந்தேன். எதுக்குன்னா நமக்கு போட்டியா ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான். அந்த பகை உணர்ச்சி எல்லாம் மாறுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தப்பலாம் அவனுக்கு எதிர நின்னு ஒரு எதிரி மாதிரி போட்டி போட்டு பேசினேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட நான் சொன்னது சிந்துவுக்கு அவ குடும்பம் தான் முக்கியம், சிந்துவுக்கு அவ குடும்பம் தான் முக்கியம்னு. அவகிட்ட இந்த குடும்பமா இல்ல நீயான்னு கேட்டா இந்த குடும்பத்தை தான் சொல்லுவா. அதுக்காக நீ உன்னைய மாத்திக்கணும் நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்கேன். ஆனா அவன் எதையுமே காதுல வாங்கல. என்ன ஒரு எதிரியா தான் நினைச்சான். நான் ஏதோ ஒரு பையனை சொன்னேனே, அந்த பையனுக்கு சிந்துவ கல்யாணம் பண்ணி கொடுத்துட கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் திரும்ப இந்த வீட்டுல வந்து நல்ல விதமா பேசினது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா சித்தார்த்தோட குணம் நம்ம சிந்து காணுங்க முதல்ல எந்த அளவுக்கு துடிச்சான், அதான் அவனோட உண்மையான குணம். சித்தார்த்தால கண்டிப்பா சிந்து இல்லாம வாழ முடியாது. ஆனா அவன் திருந்தனும். அதுக்காக தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பேச வந்தப்போ உங்ககிட்ட சொல்லி வீட்டோட மாப்பிளையா இருக்க சம்மதம் வாங்கினேன். ஏன்னா இங்க நம்ம வீட்லயே இருந்தா அவன் குணம் மாறும். உங்க கூட பேசி பழக அவன் பழி உணர்ச்சி போகுங்கிறதுக்காக. டேய் ஜீவா, உன்ன மாதிரி தான்டா நானும் இந்த குடும்பத்துக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவதான். பெரியமா சாரி பெரியமா, எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. அதான் அதை கேட்டுட்டா சிந்து கல்யாணம் நிக்காம ஏதாவது ஒரு வழியில நடத்திடலாமேன்னு தான். புரியுதுடா, அதுக்காக தான்டா நானும் அவ்வளவோ போராடுனேன். ஜீவானா அன்னைக்கு சொன்னது உண்மைதான். சித்தார்த் என்ன பேசுறான்னு சிந்து தெரிஞ்சுக்கிட்டா அவன் கிட்ட பேசவோ அவனை திருத்தவோ ஒரு வழி கிடைக்கும்.
சிந்து அந்த மாதிரி பேசுவான்னு நினைச்சுதான் நான் அவளை கூப்பிட்டேன். ஆனா நீயும் சரத்தம் தடுத்தப்ப அப்ப யோசிச்சேன், சரி இன்னும் 5 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, எதுக்காக, இருக்கட்டும் நடக்கிறது நல்லபடியா நடக்கும் நினைச்சுதான் நானும் அப்போதைக்கு அதை விட்டுட்டேன்டா. உங்க கூட நான் வந்தது யதார்த்தமா, அந்த பழக்கடையில பழ ஜூஸ் குடைக்கணும்னு நினைச்சது யதார்த்தம். சிந்து அப்பா வண்டி இருக்கு, அப்புறம் சித்தார்த்து கூட அங்கதான் பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு போலன்னு தானடா சொன்னேன். அதே மீறி அங்க போனது சிந்து. ஆமா பெரியமா. சிந்து இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டேன். மதனி எங்களை மன்னிச்சிருங்க மதனி, எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்குடி, என்னாச்சு? இல்ல உங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நாங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா மதனி எங்களை மன்னிச்சிடுங்க. ஏய் மண்ணுக்கு என்ன இருக்கு? ஆமா அத்தை, நாங்க யாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கல. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. அக்கா. டே போதும் போதும், எல்லாரும் இப்படி கவலைப்பட்டு நிக்கிறத. இல்லடா, இல்ல நம்ம குடும்பம் எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தொலைச்ச சந்தோஷம்லாம் இந்த வீட்டுல வந்துதான் எனக்கு கிடைச்சது. அதுவும் ஆதவன் குட்டி பிறந்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா. என் பேரன் வந்திருக்கானு. டேய் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்ல. ஆனா நான் அப்படியே தங்கிட்டா நீங்க என்ன ஏது நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் கேட்பீங்கன்னு கூட கொஞ்சம் கோபமா கத்திக்கிட்டே இருந்தேன். நான் செஞ்சதும் தப்புதான். என்ன இந்த இந்த பாசம் போதும்டா. நான் மன்னிப்புன்னு கேட்கவுங்கள அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த குடும்பத்தை விட்டு நான் போகாததுக்கு காரணம். பெரியமா. டே சாரி எல்லாம் கேட்காத. நீ மன்மதனா வேணா இருக்காம இருக்கலாம், ஆனா சகலகலா வல்லவன் எனக்கு தெரியும். பெரியமா தெரியும்டா. இந்த குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதுவும் சிந்துவுக்காக எந்த லெவலுக்கு நானும் இறங்கு வேணும் நினைச்சேன். சிந்து அங்க பேசிட்டு வந்ததும் இந்த ஜீவா மட்டும்தான் நம்மள கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்டாலும் சரி இந்த உண்மை எதையுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துல இருந்தேன். ஆனா அதையும் உன் பாசத்தால உடைச்சிட்டடா. பெரியமா சாரி. ஏய் இன்னொரு தடவை சாரி சொன்ன அட்டி வாங்குவ. சரி பெரியமா. சிந்து அத்தை நீங்க பேசுனதுல எல்லாமே புரிஞ்சது. சித்தார்த்திய மேல உயிரே வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட நம்ம குடும்பத்து மேல பழி உணர்வை வச்சிருக்காத்த. இப்ப பார்க்ல நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதெல்லாம் சித்தார்த்த அவன் மனசறிஞ்சு அவனா பேசுனது. வேண்டாம் அத்தை வேண்டாம். அம்மாடி. அப்பா சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் என்ன நல்லா பாத்துக்குவான்னு எனக்கும் தெரியும். அது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சனாலதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க. ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. அவன் என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. வேண்டாம்ப்பா வேண்டாம். கல்யாணம் முடிச்ச உடனே இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், நான் இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கலப்பா. ரொம்ப தூரத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மாசத்துக்கு ஒருக்க வந்தா கூட இந்த வீட்ல நான் இப்ப இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சித்தார்த்து இல்லப்பா, இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளவோ நல்லா பேசியிருக்கான். ஆனா இந்த வீட்ல பச்சை தண்ணி குடிச்சது இல்லப்பா. இப்பதான் தோணுது அதெல்லாம் எதுக்காகன்னு. நம்ம குடும்பத்து மேல இந்த பகனால. ஆனா கல்யாணம் முடிச்சு நான் தனியா போனாலும் நம்ம குடும்பத்துக்குன்னு சரி அவன் இல்லாம நான் மட்டும் வந்து அது எப்படிப்பா உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் கிடைக்குமா? கல்யாணம் முடிஞ்சு என் வீட்டுக்காரோட நான் இந்த வீட்டுக்கு ஜோடியா வர்றது சந்தோஷமா, இல்ல நான் மட்டும் அப்பப்பா வந்துட்டு போறது சந்தோஷமா? என்னமா இது கேள்வி? என் பொண்ணு அவ வாழ போறவன் கூட சந்தோஷமா இங்க வரணும், வந்து நல்லபடியா இருந்துட்டு போகணும் தான் நினைப்பேன். அது கண்டிப்பா சித்தார்த்த கல்யாணம் பண்ண நடக்காதுப்பா. நல்லா யோசிச்சுட்டேன், நிறைய தடவை கஷ்டப்பட்டுட்டேன். இனியும் நம்பி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் மட்டும் இல்லப்பா எல்லாத்தையும் சேர்த்து அழ வைக்க விரும்பல. இப்ப நீங்க சொல்றீங்க நான் அழுகிறது கஷ்டமா இருக்கா, ஆனா நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கோ நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்கவே முடியலனா நான் ஏதோ ஒரு இடத்துல அழணும், நீங்க எல்லாம் இங்க அழணும். வேண்டாம்ப்பா, என்னால உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்ன மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் இல்லப்பா எல்லா பொண்ணுங்களும் அதைத்தானே நினைப்பாங்க. சொல்லு சரத்து. டே ஜீவா சொல்லுடா, நான் நினைக்கிறது தப்பா? திருவண்ணா எல்லாரும் சொல்லுங்க, நான் நினைக்கிறது தப்பு யோசிக்கிறது தப்புனா இப்பவே என் மனசை மாத்திக்கிறேன். சித்தார்த்த கிட்ட பேசுங்க, கல்யாணம் நடக்கிறது நடக்கட்டும். ஆனா மாசத்துக்கு ஒரு கையாவது உங்களை வந்து நான் சந்தோஷமா பாக்கணும். டெய்லி உங்ககிட்ட நான் போன்ல ஒரு ஆள் கிட்டயாவது பேசணும். இதெல்லாம் இல்லாம இருந்தது. அப்புறம் இந்த வீட்டுக்கெல்லாம் கோச்சிட்டு வர மாட்டேன். ஆனா நான் வேணாண்டி வேண்டாம். சிந்து நீ சொல்றது புரியுதுமா? இப்போ வரைக்கும் உன் அண்ணிய இதோ பக்கத்து தெருவுல உங்க அம்மா வீடு இருக்கு, அப்பப்போ போயிட்டு வானா. இல்ல நீங்க வந்தாதான் நானும் வருவேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறதா எங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவா. ஏன்னா நாம சந்தோஷமா வாழ்றத நம்ம குடும்பமும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறதா பொண்ணுங்க. சரி ஓகே, உன் முடிவு நான் சரின்னு ஏத்துக்கிறேன். தீரு இருக்கட்டும்பா, நம்ம பாப்பா யோசிக்கிறது சரிதான். சித்தார்த்துக்காக இப்படி ஒரு மாசம் 2 மாசம் அழுவாளா, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் ஆயிடுவாப்பா. அடுத்த கல்யாணத்தை பத்தி எல்லாத்தையும் பேசிக்கலாம். இப்போதைக்கு சிந்து இதை விட்டு வெளியே வரட்டும். அண்ணே திரு சொல்றது சரிதான்.
அவ கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள கண்டது கழுதை யோசிச்சு இந்த வாழ்க்கை சரியா தப்பான்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாம். கல்யாணங்கிறது பொண்ணுங்களுக்கு வர மாதிரி. கட்டிக்க போறவன் நல்லவனா இருந்தா அவங்க வாழ்க்கை சொர்க்கம். இல்லனா வேண்டான்னு நம்ம சிந்து மனசுப்படியே எல்லாம் செய்வோம். நம்ம இன்வைட் பண்ண எல்லார்கிட்டயும் போன் பண்ணி சொல்லிடலாம் கல்யாணம் நின்றுச்சுன்னு. ஏன் 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 கல்யாணம் நின்றுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும்? ராகவ், என்ன சொல்றீங்க? டேய் மகனே, அப்பா சிந்துக்காக நான் இருப்பேன், நான் பேசுவேன், அப்படி இப்படின்னு இவ்வளவு தூரம் பேசுற நீ ஏண்டா? ஏன் குறிச்ச தேதியில பிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துல மண்டபத்துல மன மேடையில நீ ஏண்டா மாப்பிள்ளைய உட்கார கூடாது? அப்பா இல்லடா, உன்னை விட சிந்துவை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா நீ மட்டும்தான் அவளை நல்லா பாத்துக்க முடியும். ஐயோ அப்பா, லூசு மாதிரி பேசாதீங்க. யோ யோ ராகவ், வேது என்னையா பேசுற? இத்தனை வருஷமா அந்த வீட்ல இருந்து அந்த பிள்ளைங்க எப்படி பழகுதுன்னு உனக்கு தெரியல? சுபாக்கு ஒண்ணுனா எப்படி ஜீவா நிப்பானோ அதே மாதிரிதான் சிந்துக்காகவும். ரெண்டு பேருமே அவனுக்கு ஒண்ணுதாயா. பெரியமா, நம்ப முடியல பெரியமா, நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட். என் அப்பா புரிஞ்சுக்காத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னால நம்ப முடியல பெரியமா. ஜீவா, என்னப்பா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஐயோ டேய், நான் ஒன்னும் நினைக்கலடா, சிந்துவை மட்டும் தான் நினைச்சேன். அவ உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு. கண்டிப்பா ஜீவா கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் மாமா. ஆனா அதுக்காக இல்ல மாமா. ஏய் விடு, அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்காம. ஜீவா, சரி விடு, அழாத. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. சரத்து இல்ல இல்ல, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அதெல்லாம் தெரியும். ஆனா ஆமா தாயே, நீ அழுதுகிட்டே விளக்க சொல்ல வேண்டாம். சிந்து, உங்க பாண்டிங் எப்படின்னு உங்களை பாக்குற எல்லாருக்குமே தெரியும், புரியவும் செய்யும். மாமா இப்படி சொல்றாருன்னா நீ இப்படி அழாம கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக. புரியுதுடா. சரி சரி, இந்த பேச்செல்லாம் விடுங்க. இப்ப என்னடி பண்ணலாம்? பசிக்குது, சாப்பிடலாமா? ஏய் சாப்பிடலாம். அப்பா அம்மா எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க. இதை விட அப்பா கல்யாணம் நின்றுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிறதே தயங்குறாங்க. இந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதான். நான் அப்படி அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தா உங்க யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா அப்பாவுக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் ஆறுதல் சொல்றேன். அது மாதிரி சித்தார்த்த நினைச்சு கல்யாணம் பண்ணிக்காமலாம் இருக்க மாட்டேன். சீக்கிரத்துக்குள்ள நல்ல மாப்பிளையா பாருங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன். வேதவழி அம்மா. வேதவள்ளி அம்மாவா? யாரு? வேதவழி அம்மா. அக்கா, யாருக்கா? அத்தை நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நானே போய் பாக்குறேன். நீங்க யாரும் வர வேண்டாம், நான் போய் பாக்குறேன்.